மதுரை மத்திய தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளராக VM முஸ்தபா அறிவிக்கப்பட்டுள்ளார். அவர் தேர்தல் நடத்தும் அலுவலர் செல்வனிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். மேலும் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜ் மற்றும் நடிகரும் இயக்குநருமான சுந்தர் சியை எதிர்த்து போட்டியிடுவது குறித்து அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். 4/3/2026 வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றேன். மதுரை மத்திய தொகுதி வேட்பாளராக போட்டியிடுகின்றேன். எப்படி இருக்கு சார் தேர்தல்? மதுரை பார்த்தீங்கன்னா தேர்தல் களம் தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதியிலையும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களின் பிரச்சாரமும் அவர் வந்திருக்கின்ற சூழல், அவருக்கு பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களும் பெண்களும் வாக்களிக்க முன்வந்திருக்கின்றார்கள். 234 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய எழுச்சி இப்போ இந்த தேர்தலில் பார்த்துட்டு இருக்கிறோம். குறிப்பாக இந்த மதுரை மத்திய கடந்த ஆட்சியில் இருந்த பிடிஆர் போன்ற அமைச்சர்கள்லாம் 10 வருஷம் தமிழ்நாட்டில் இந்த மதுரை மத்தியில் எம்எல்ஏவாக இருந்து மினிஸ்டராக இருந்து இந்த மதுரை மத்திக்கு ஒன்றுமே செய்யலை என்பதுதான் மக்களுக்கு இங்கே சொல்லக்கூடிய குறையாக இருக்கின்றது. மதுரை ஒரு கோவில் பூமியாக பார்க்கப்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்து வர சுற்றுலா தலங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வர்றாங்க. ஆனால் மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி இன்னைக்கு காவாயும் குப்பையும் கூலமாக இருக்க பார்க்கும்போது இந்த அமைச்சராக இருக்கக்கூடிய திமுக எம்எல்ஏ ஒரு வேலையும் செய்யலை என்பதுதான் இதில் வெளிப்படாக தெரியப்படுது. ஏற்கனவே ஒரு துறையை சார்ந்து மேயர் அவர்கள் ஊழலில் வெளிப்பட்டு இன்னைக்கு டிஸ்மிஸ் ஆயிருக்கிறாங்க. இவர் கண்காணிப்பில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் எல்லாம் அதில் பார்த்தீங்கன்னா தவறு செஞ்சிருக்கிறாங்கன்னு இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு வெளிப்படுது. இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு மதுரை பார்த்தீங்கன்னா ஒரு தூங்கா நகரம். இந்த தூங்கா நகரத்தில் இந்த திமுக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லி நீங்க மெட்ரோ மதுரைக்கு வந்திருக்கணும். மெட்ரோ மதுரைக்கு வரலன்னா மத்திய அரசாங்கம் தான் காரணம் சொன்னா திமுக அரசாங்கம் அதுக்கான முறையான அழுத்தத்தை கொடுக்கல, அதுக்கு முறையான பேச்சு நடவடிக்கையில் ஈடுபடல. அப்போ இரட்டை வேடம் போடும் திமுகவை இந்த மதுரை மக்கள் ஒரு தொழில் சார்ந்த டெவலப்மெண்ட் இல்லை. இங்க ஏழை எளிய மக்கள் இருக்கிறாங்க, அன்றாடு கூலிக்கு வேலை செய்யக்கூடிய மக்கள் இருக்காங்க, அவங்க வாழ்வாதாரம் உயரல. இன்னைக்கு தொழில் நகரமா இருக்கக்கூடிய ஒரு தொழில் சார்ந்த தொழிற்சாலைகள் இங்க வரல. ஒரு சுகாதார குறைபாடு அதிகமாக இருக்கின்றது. இதெல்லாம் பார்க்கும்போது மதுரை மத்தியில் ஒரு மாற்றம் வேண்டும், தமிழ்நாட்டுக்கே ஒரு மாற்றம் வேண்டும் முடிவு பண்ணிட்டாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வேட்பாளராக போட்டிடுறேன். எனக்கு வாக்களிக்கிறதுக்கு மக்கள் வந்துட்டாங்கன்னு பார்க்கிறேன். இல்லை என்னன்னு கேட்டீங்க, 234 தொகுதியும் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் நேர்காணல் நடத்தி யாருக்கு எந்த தொகுதியை ஒதுக்க வேண்டும் இன்னைக்கு மதுரை மத்திய தொகுதியை ஒதுக்கி இருக்கிறாங்க. இங்க அவங்க மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் யாரை நிப்பாட்டினா சரியா இருக்குன்னு தெரியும். அந்த அடிப்படையில் என்னை கொண்டு இன்னைக்கு ஒரு பொது தொகுதியில் பார்த்தீங்கன்னா நிறுத்தி கண்டிப்பாக 234 தொகுதியிலும் அவர் தான் சொல்றாரா இல்லையா, இன்னைக்கு திருப்பரங்குன்றம் இருந்தாலும் விஜய் அவர்கள் தான், மதுரை மத்தியாக விஜய் அவர்கள் தான், தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நான் போயிட்டேன். விஜயாக இருக்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா உள்வாங்கி நீ தமிழக அரசியல் காலத்து வரலாற்றில் 234 தொகுதியிலையும் விஜய் அவர்களே போட்டியிடுறார் என்ற மக்கள் எண்ணோட்டத்தில் இன்னைக்கு வேட்பாளர்களை அறிமுகப்படுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில் நீங்க கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக இன்னைக்கு 7ஆம் தேதி திருநெல்வேலி சொல்லியிருக்கிறாங்க. அது 15, 14ஆம் தேதி மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழக விஜய் அவர்கள் மதுரை மண்ணில் ஏற்கனவே மாநாடு ஒன்று நடத்தும், இதே மண்ணில் நடத்திட்டு போயிருக்கிறாங்க. பிரச்சாரத்தை கண்டிப்பாக வருவாங்கன்னு சொல்றேன். இந்த பிரச்சாரம் இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளை ஆலோசித்து வேட்புமனு முடிஞ்சிருச்சு. திங்கட்கிழமையில பிரச்சாரத்தை சொல்லுவோம். குறிப்பாக மதுரையில பெரிய ஒரு பிரம்மாண்ட வேட்பாளர்கள் 2 பேர் நிற்கிறாங்க அப்படின்னு தான் பேசப்படுது. இதுல என்னன்னா இந்த வேட்பாளர்கள் யார் என்பதை மக்கள் பார்ப்பாங்க. நீங்க அதிமுகவில் கூட்டணியில் இருக்கக்கூடிய வேட்பாளர் பார்த்தீங்கன்னா வேட்பாளர் அறிமுகத்துக்கு முன்னாடி 1 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மக்களை சார்ந்து மண்ணை சார்ந்து ஒண்ணுமே பேசல. ஆனா தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் அவர்கள் ஈழத்தமிழுக்காக பேசுறார், வக்போர்டுக்காக பேசுறார், நீட்டுக்கு அனிதாவுக்காக பேசுறார், நீங்க கூடுதலாக சொல்லணும்னா சிஏக்காக பேசுறார், என்ஆர்சிக்காக பேசுறார், மீனவர்களுக்காக பேசுறார். இந்த களத்துல அரசியல் களத்துல மக்களும் மண்ணுக்கும் நம்ம பாத்தீங்கன்னா ஒரு துறையை விட்டுட்டு சர்வீஸ் செய்யணும் வரத மக்கள் பாக்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நைட்ல சீட்டை வாங்கிட்டு நாங்க களத்துல நிக்கிறோம், அரசியலே மக்களுக்காக பேசாதவர்களை மக்கள் புறக்கணிப்பார்கள். 10 வருஷம் ஆட்சி செய்யறவங்க ஒண்ணுமே செய்யல,
10 வருஷம் எம்எல்ஏவாக இருந்து அமைச்சராக இருந்து இந்த தொகுதிக்கு ஒன்றுமே செய்யலை என்பதை மக்கள் புறக்கணிப்பார்கள். தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் தேவை. அந்த மாற்றம் விஜய் சார் மக்கள் பார்க்கிறாங்க. அந்த மாற்றத்தை விஜய் சின்னத்துக்கு வாக்களித்து அந்த மாற்றத்தை தமிழ்நாட்டு மக்கள் உருவாக்கணும்.